ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 11/9/2023 17/9/2023 வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் இன்றைய கோல்சார நிலைமை என்ன இந்த வார்த்தைன்னு பார்ப்போம். அதற்கு பிறகு விசேஷ நாட்களை பார்ப்போம். பிறகு சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன இந்த வாரத்தில் வருதுன்றதை பார்க்கலாம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேன்னா ராகு பகவானும் குரு பகவான் கடகத்தில் சுக்கிரன் வக்ரகதியில் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்கா, கன்னியில் செவ்வாய் பகவானும், துலாத்தில் கேது பகவான், மகரத்தில் வக்ரம் பெற்ற சனி பகவானும் இருக்கா. இந்த வாரம் சந்திர பகவான் கடக ராசி பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிஞ்சு 3ஆம் பாதம் போகிறார். 2ஆம் பாதம் ராத்திரி 11:15 மணிக்கு போகிறார். 17ஆம் தேதி ராத்திரி 11:15 மணிக்கு. அதற்கு பிறகு துலா ராசிக்கு போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கடகத்திலிருந்து கன்னி ராசி துலா ராசி வரலும் போகிறார். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள்னு பார்ப்போம். 11ஆம் தேதி திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு பச்சை உடுத்தி உலா வரும் காலம் அது இன்றைக்கி இருக்கும். 11ஆம் தேதி அன்றைக்கி இருக்குது. வள்ளி தேவானையோடு பச்சை உடுத்தி அவர் உலா வரார். இதை தரிசிப்பதன் மூலியமாக எல்லா விதமான எதிரிகளும் நம்மகிட்ட சரணடைஞ்சிருவா. அதை தவிர எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முருகப்பெருமானை சேவிச்சுனுவாங்க. கண்டிப்பாக எல்லா விதமான தோஷங்களும் போகும், துன்பங்கள் அனைத்திலிருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் தேதி பார்த்தேனால் அன்னைக்கு திரையோதசி, அதாவது சாயந்தரம் பிரதோஷ காலம். 59 நாழிகை இருக்குது பிரதோஷ காலம். அதனால் பிரதோஷத்துக்கு சிவன் கோவிலில் தீபாராதனையை பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா சில பேர் விரதம் இருந்து பிரதோஷத்துக்கு நந்தி தேவரனுடைய கொம்பின் வழியாக சிவபெருமானுடைய தீபாரத்தியை பார்ப்பதன் மூலியமாக அவர்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, 14ஆம் தேதி பார்த்தேன்னா 14/9/2023 அன்னைக்கு அமாவாசை திதி. சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடக்கூடிய நாள். ஆவணி மாதத்தினுடைய அமாவாசை. பித்தர்களுக்கு உண்டான கர்மாக்கள் கைங்கரியங்கள் செய்ய வேண்டிய கடமை. தகப்பனார் இல்லாதவா கண்டிப்பாக அவருடைய முன்னோருக்கு செய்ய வேண்டிய திதிகளை கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்ப மேற்றம். அருகில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கோவில் திருவள்ளூருக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். இந்த 14ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா ஒரு திதியோ நட்சத்திரமோ 3 நாட்கள் வர்றதை திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அமாவாசை திதி பார்த்தேனால் இன்றைக்கி, அதாவது 14ஆம் தேதி 60 நாழிகையும் இருக்குது. ஆனால் சதுர்தசி 5:58 வரலும் தான் இருக்குது. அதனால் கார்த்தால ப்ரீவியஸ் டேவுடைய கவுண்ட்லேயே வந்துடும். அடுத்த நாள் பார்த்தேனால் 15ஆம் தேதிக்கும் அமாவாசை ஒரு 4 நாள் இருக்குது. அதனால் 3 நாட்கள் இருக்கிறதா கணக்கு வர்றதுனால திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லுவாள். இதில் நல்ல சுபகாரியங்கள் எதுவும் பண்ண மாட்டாள். பித்திருக்கள் கைங்கரியம் பண்ணுறது ரொம்பவும் ஏற்றம். கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் பித்திருக்கள் கைங்கரியம் பண்ணுறதும் ரொம்பவும் ஏற்றம். இது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் வலுப்பெற்று போகும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அதாவது அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகள், உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது. அதனால் இந்த என்ன சொல்கிறது, இந்த அல்ப ஆயுசு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே போயிடுவா. அது மாதிரி அல்ப ஆயுசு அந்த மாதிரி எல்லாம் போகும். அதெல்லாம் இல்லாமல் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இருந்து அந்த வரக்கூடிய குழந்தை ஒரு நல்ல ஏற்றத்துடனும் எல்லா விதத்திலும் சுபிட்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரம் சாம உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கும். 17ஆம் தேதி அன்னைக்கு சாம உபாகர்மா அப்படின்றது சாம வேதக்காரர்கள் அவர்களுக்கு இந்த பூணல் மாற்றக்கூடிய கர்மா உபாகர்மா செய்யக்கூடிய நாளாக 17ஆம் தேதி இருக்குது. இந்த வாரம் பார்த்தேலையானால்
தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்கும் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்ன்றது உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை இந்த மாதிரி போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அருகில் இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த வாரம் வந்து பிறக்கும் போதே துவாதசி, அருகில் இருக்கக்கூடிய இந்த பசுமாட்டு இதுவில் போயிட்டு கோசாலையில் போயிட்டு அகத்திக்கீரை கொடுத்துட்டு போங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கம்மியாகும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 11/9 17/9 வரலும் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். என்னுடைய இது ஃபீஸ் என்னன்றதையும் போடுறேன். அதையும் பார்த்துட்டு நீங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன செய்ய முடியுன்றதை பார்க்கலாம். சரி, இந்த வாரம் 11/9/2023 17/9/2023 வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த 17ஆம் தேதி ஆவணி மாதத்தின் கடைசி நாள் வேறு. மேஷம் முதல் மீனம் வரை. கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கிறார் சனி பகவான். உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். சமசப்தமத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கார். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக டாமினன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து அந்த அதர் பார்ட்னர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும். பொறுமையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து அதாவது 7ஆம் இடத்தை பார்க்குறார். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் வந்து கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் இப்பொழுது வரும். ஆனால் கொஞ்சம் தட்டி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரம் வந்து ஆவணி மாதத்தினுடைய கடைசி வாரம்ன்றதுனால முடிஞ்ச அளவு திருமணம் இது வந்தது, ஆனால் கண்டிப்பாக பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது. இதற்கப்புறம் புரட்டாசி மாதம் வந்து ஒரு வாரம் தள்ளி போட வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். இந்த வாரமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 11/9/2023 17/9/2023 வரலும் உண்டான வாரத்தில் 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி கார்த்தால வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல பார்த்தோம்னா சுபத்துவம் அடைகிறதுனால புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வந்து கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வண்டிகளால் உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கிற வண்டிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். ரோட்டில் போகும்போது சின்ன சின்ன என்ன சொல்கிறது பஞ்சர் ஆகும். தேவையில்லாமல் வந்து உங்களோட இது வந்து வண்டி ஃபெயில் ஆகும். இன்ஜினில் பிரச்சனை வரும். இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. போட்டி அதாவது போட்டி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து போட்டி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிங்கன்னா இந்த வாரத்தில் இந்த போட்டி பொறாமைகள் இருக்கிறத விட்டுட்டு போகிறது நல்லது. ஏன்னா போட்டியில் வந்து நிச்சயமாக எதிராளிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா இந்த கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மியாக உண்டு. பேங்க்கில் லோன் வேணுமா, லோன் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம் சுபத்துவம் அடைகிறதுனால கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேலையான 13ஆம் தேதி கார்த்தால ஒரு 1:30 மணியிலேருந்து 15ஆம் தேதி மத்தியானம் ஒரு 12:30 மணி வரலும் வந்து சந்திர பகவான் இருக்க சமசப்தமத்தில் சூரியனும் சந்திரனும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல சுபத்துவம் அடைகிறது. எதிராளிகள் ரொம்பவும் பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 7ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 7ஆம் இடத்தினுடைய அதிபதியும் ஆட்சி பெற்று போகிறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 7, 8 அதிபதியும் சேர்ந்து இருக்கார். 6, 7, 8 3 அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு புதிய பண தட்டுப்பாடு வந்து பணத்திற்காக லோன் வாங்கி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப ஜாகிரதையாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனால் 7ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்று போகிறதுனால அந்த பார்ட்னர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். பணத்தை நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டேன்னா 8ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால
பணம் விரயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக கலந்து ஆலோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டில் வந்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல, அதாவது 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். எப்போன்னா 15ஆம் தேதி மதியம் ஒரு 1:30 மணியிலிருந்து 17ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 மணி வரலும் இந்த காலகட்டத்தில் வந்து சந்திர பகவான் 8ஆம் இடத்துல போகிறார். மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போகிறதுனால வெளிநாடு சம்பந்தமாக தொடர்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு வேலைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்ல செய்தி வெளிநாட்டின் மூலியமாக வரும். இந்த சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது சந்திராஷ்டம காலகட்டம். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்ன்ற சொல்கிறோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதுங்க, தேவையில்லாமல். அதுவும் வந்து பார்ட்னர்ஸ் வந்து ரொம்ப நாளாக இருக்காருன்றதுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா பிரச்சனை வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவர்கள் சொல்லக்கூடியது தான் செல்வாக்காக இருக்கும். பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செல்வது நல்லது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. காலபைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.